இந்த தனுஷ் வந்து இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்கள் மூலமாக விஜயஸ்ரீ வயசு 21 அப்படிங்கிற தேனி மாவட்ட பெண் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறான். கொஞ்ச நாளில் இந்த பழக்கம் காதலாக மாறுது. 2 பேரும் அவங்களோட திருமணத்தை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த பெண்ணோட தகப்பனார் வனராஜ் நல்ல வசதியானவர், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. தன்னோட மகளை வந்து இன்னார் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவருக்கு பிடிக்கல. மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தொண்டு நிறுவனம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த பழங்குடி மக்களுக்கு எல்லாம் உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் இவருக்கும் பழக்கமாகுது. இவங்க வந்து ஒரு திட்டமிடுறாங்க. என்ன திட்டமிடுறாங்க அப்படின்னா, இந்த பையன் தனுஷ் அவன் வீட்டுல மாடியில தூங்கிக்கிட்டு இருக்க அவனோட தம்பி ஒரு நாள் இரவு 12:50 மணிக்கு 5 நபர்களால கடத்தப்படுறார். ஆள் கடத்தல். அந்த பையனுக்கு வயசு 17, சிறுவன். கடத்தல் வழக்குல 3 செக்ஷன்ல எஃப்ஐஆர் போடுறாங்க. அவன் எந்த வண்டியில வந்து விடப்படுறான் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறாங்க. ஆயுதப்படையோட ஏடிஜிபி திரு ஜெயராம் அவரோட அஃபீஷியல் கார், இனோவா காரில் தான் கொண்டு அந்த பையனை இறக்கி விடுறாங்க. இதில் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா பூந்தமல்லி அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு இந்த பையனை அழைச்சிட்டு போயிருக்காங்க. பூவி ஜெகன்மூர்த்தி அவரும் மகேஸ்வரி அப்படிங்கிற அந்த பெண்ணும் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்ததாகவும் தெரிய வருது. மகேஸ்வரிங்கிறவங்க யாருன்னா காவல்துறையில கான்ஸ்டபிளா சேர்றாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் இவரோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தா போலியான சான்றிதழ் கொடுத்து சேர்ந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அதனால அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த கைது பண்ணி விசாரிக்கையில அந்த மகேஸ்வரி, அந்த வழக்கறிஞர், அக்யூஸ்டா கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர், இங்க ஒப்புதல் வாக்குமூலத்துல இந்த வழக்குல எம்எல்ஏ பூவி ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராம் ஐபிஎஸ் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. எம்எல்ஏ பூவி ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபி திரு ஜெயராம் ஐபிஎஸ் மூலம் கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று உத்தரவு போடுறாரு. நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, நீங்கள் வந்து இவ்வளோ கூட்டத்தை கூப்பிட்டு வரக்கூடாது, காவல்துறை விசாரணைக்கு விட்டால் நீங்கள் போகணும். ஏடிஜிபி யூனிஃபார்மில் கோர்ட்டில் ஆஜராகிருந்தவரை காவல்துறை கைது பண்ணி. வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று பார்த்தீங்கன்னா காவல் உயர் அதிகாரியை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஒரு கிராமம் காளம்பாக்கம் அப்படிங்கிற ஊர். அந்த ஊரில் தனுஷ் அப்படின்னு 23 வயசு பையன். அந்த பையனோட அம்மா பேர் லட்சுமி. அந்த பையனுக்கு 17 வயசில் ஒரு தம்பி இருக்கிறான். இந்த தனுஷ் வந்து இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்கள் மூலமாக விஜயஸ்ரீ வயசு 21 அப்படிங்கிற தேனி மாவட்ட பெண் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறான். கொஞ்ச நாளில் இந்த பழக்கம் காதலாக மாறுது. 2 பேரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அதையும் மீறி 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அவங்களோட திருமணத்தை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தன்னோட மகா விஜயஸ்ரீ இது மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டது அந்த பெண்ணோட தகப்பனார் வனராஜ் அப்படிங்கிறவருக்கு பிடிக்கல. அந்த வனராஜ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, அவருக்கு பூர்வீகம் வந்து திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் விராலிப்பட்டி பக்கத்தில் ராமநாயக்கன்பட்டிங்கிறது தான் அவரோட சொந்த ஊர். தென்னந்தோப்பெல்லாம் குத்தகை கிடக்கிறது தான் அவரோட தொழில். இப்படி இந்த தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவர் வந்து கடமலை குண்டர்களில் செங்குளங்கிற இடத்துல வந்து ஒரு தேங்காய் கிடங்கு வச்சுருக்கார். தேங்காய் கிடங்கு வச்சு அதிலிருந்து தமிழ்நாடு முழுக்கும் தேங்காய் சப்ளை பண்ணுறார். இவருக்கு நல்ல வசதியானவர், கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. தன்னோட மகளை வந்து இன்னார் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவருக்கு பிடிக்கல. இவங்கள பிரிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவருக்கு அந்த சமயத்தில் வந்து சில நட்புகள் கிடைக்குது. ஏற்கனவே மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தொண்டு நிறுவனம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த பழங்குடி மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் இவருக்கும் பழக்கமாகுது. இந்த மகேஸ்வரி வந்து அந்த மதுரை பக்கத்தில் மாளிகைப்பாறை அப்படிங்கிற இடத்துல கருப்பண்ணசாமி கோயில்னு இருக்குது. அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். அந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மினிஸ்டர்ஸு இவங்கெல்லாம் அடிக்கடி வருவாங்க. அந்த கோயிலில் வந்து அவங்க வேண்டுதல் செஞ்சாங்கன்னா அது நிறைவேறும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் அந்த கோயில் நிர்வாகிகளுக்கு இந்த அரசியல் விஐபி, அதிகாரத்தில் உள்ள ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த விஐபிகள் கூட நிறைய பழக்கம் உண்டு. அந்த கோயில் நிர்வாகிக்கூட இந்த வனராஜுக்கும் பழக்கம் உண்டு, மகேஸ்வரிக்கும் பழக்கம் உண்டு. இந்த பழக்கத்தை வச்சு இவங்க வந்து ஒரு திட்டமிடுறாங்க. என்ன திட்டமிடுறாங்க அப்படின்னா, இந்த ஜோடியை பிரிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அந்த திட்டத்தோட வெளிப்பாடு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பையன் தனுஷ் அவன் வீட்டில் மாடியில்
தூங்கிக்கிட்டு இருக்க அவனோட தம்பி ஒரு நாள் இரவு 12:50 மணிக்கு நள்ளிரவில் 5 நபர்களால் கடத்தப்படுறார். அப்புறம் 3 மணி அளவில் அவர் வீட்டின் அருகில் உள்ள பேரம்பாக்கம் பஸ் நிலையம் அருகில் அவரை ஒட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போய் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த பையனை கஷ்டப்படுத்தினதா அந்த பையன் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அதன்படி அவங்க அம்மா வந்து திருவாலங்காடு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அவங்க 3 செக்ஷனில் ஆள் கடத்தல், அந்த பையனுக்கு வயசு 17, சிறுவன். அதனால் அவனுக்கு அந்த கடத்தல் வழக்கில் 3 செக்ஷனில் எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த எஃப்ஐஆர் போட்டு அவன் எந்த வண்டியில் வந்து விடப்படுறான் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கையில் ஏடிஜிபி, அதாவது ஆயுதப்படையோட ஏடிஜிபி திரு ஜெயராம் அவரோட அஃபீஷியல் கார் இனோவா காரில் தான் கொண்டு அந்த பையனை இறக்கி விடுறாங்க. அப்புறம் அந்த காரை கைப்பற்றி விசாரிக்காங்க. அதில் ஒரு 7.5 லட்ச ரூபா பணம் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த காரோட டிரைவர், அவங்க ஏடிஜிபி இதில் எப்படி சம்பந்தம் அப்படிங்கிறத விசாரிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இதில் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா பூந்தமல்லி அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு இந்த பையனை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜில் இந்த பையன் தெரிகிறான். அந்த ஹோட்டலில் அந்த சமயத்தில் கேபி குப்பம் எம்எல்ஏ, புரட்சி பாரதம் கட்சி சேர்ந்த எம்எல்ஏ பூவி ஜெகன்மூர்த்தி அவரும் மகேஸ்வரி அப்படிங்கிற அந்த பெண்ணும் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்ததாகவும் அவங்க இருந்ததாகவும் தெரிய வருது அப்படின்னு காவல்துறை விசாரணையில் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இதில் சம்பந்தப்பட்ட அந்த பூவி பாரதம் எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர், அவங்க கட்சியை சேர்ந்தவர், அந்த வழக்கறிஞரை காவல்துறை கைது பண்ணுறாங்க. ஒரு முன்னாள் பெண் காவலர் இந்த மகேஸ்வரி, அவங்களையும் கைது பண்ணுறாங்க. இந்த மகேஸ்வரிங்கிறவங்க யாருன்னா அவங்க மதுரையை சேர்ந்தவங்க, காவல்துறையில் கான்ஸ்டபிளாக சேர்றாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் இவரோட அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தா போலியான சான்றிதழ் கொடுத்து சேர்ந்துருக்காங்கன்னு தெரிய வருது. அதனால் அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க தான் அந்த மகேஸ்வரி. அந்த மகேஸ்வரியும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி மொத்தம் 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைது பண்ணி விசாரிக்கையில் அந்த மகேஸ்வரி, அந்த வழக்கறிஞர், அக்யூஸ்டாக கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர், இவங்க ஒப்புதல் வாக்குமூலத்தில் இந்த வழக்கில் எம்எல்ஏ பூவி ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராம் ஐபிஎஸ் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இதன் பேரில் காவல்துறை வந்து பூவி ஜெகன்மூர்த்தியை விசாரணைக்கு கூப்பிடலான்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவரோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் திரண்டு அவரை விசாரிக்க முடியாத அளவுக்கு அவரை ஒரு கூட்டத்தை கூட்டி பிரச்சனை பண்ணுறதுனால காவல்துறை திரும்பிடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, பூவி ஜெகன்மூர்த்தி அடுத்த நாள் வந்து ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் வழக்கு தொடர்றார். ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் வழக்கு தொடர்ந்த உடனே ஹைகோர்ட் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. நீதியரசர் வேல்முருகன் அவங்க வந்து இதை விசாரிக்கிறாங்க. விசாரித்து என்ன நடந்ததுன்னு சொல்லி அரசு வழக்கறிஞரை கேட்குறாங்க. அரசு வழக்கறிஞர் இப்போ நான் சொன்னோம் இல்லையா, இந்த தகவல்களெல்லாம் சொல்கிறார். சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இன்று மத்தியானம் 2 மணிக்கு எம்எல்ஏ பூவி ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபி திரு ஜெயராம் ஐபிஎஸ் மூலம் கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவின்படி மத்தியானம் 2 மணிக்கு 2 பேரும் வராங்க. 2 பேரும் வந்து ஆஜரானதுக்கப்புறம் எம்எல்ஏ வந்து, நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, நீங்கள் வந்து இவ்வளோ கூட்டத்தை கூப்பிட்டு வரக்கூடாது, காவல்துறை விசாரணை கூப்பிட்டா நீங்கள் போகணும், உங்கள் தரப்பு நியாயங்களை சொல்லணும், இந்த வழக்கில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா அதுக்குள்ள ஆதாரங்களோட நீங்கள் காவல்துறையில் போய் அவங்க விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், இது மாதிரி கூட்டத்தை கூட்டிகிட்டு போலீஸ் விசாரணைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் முன்ஜாமீன் கேட்ட வழக்கை ஒத்தி வச்சிடுறாங்க. ஒத்தி வச்சுட்டு அடுத்தல அரசு வழக்கறிஞர் கேட்குறாங்க, எங்கள் ஏடிஜிபி ஜெயராம் பேரில் என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அரசு வழக்கறிஞர், இவரோட அரசு கார், அரசாங்கம் இவருக்கு வழங்கப்பட்ட கார், அந்த காரில் தான் கடத்தப்பட்ட பையனை கொண்டு வந்து விட்டுருக்காங்க, அந்த டிரைவர் தான் கொண்டு வந்து விட்டுருக்காரு, அந்த வண்டியில் 7.5 லட்ச ரூபா பணத்தை ரெக்கவரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அரசு வழக்கறிஞர் சொல்கிறார். உடனே நீதியரசர் ஏடிஜிபி யூனிஃபார்மில் கோர்ட்டில் ஆஜராக இருந்தவரை காவல்துறை கைது பண்ணி அவரை ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டுருவார். அதன்படி காவல்துறையினர் வந்து அவரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் திருவாலங்காடு காவல் நிலையத்துக்கு கூட்டு போய் இன்று அவர் வந்து பதவியிலேருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் அவரை இன்றைக்கி நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப இருக்கிறாங்க. இந்த வழக்கில் என்ன தெரிய வருதுன்னா, காதல் அப்படிங்கிறதுக்கு கண் இல்லை. எங்கேயோ இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பையனும் லவ் பண்ணிட்டாங்க. 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க.
அதுக்கப்புறம் தன்னோட பண பலத்தையும் அதிகார பலத்தையும் பயன்படுத்தி இவங்களை பிரிக்கிறதுக்கு திட்டமிட்டு அவங்க அப்பா நடத்திய ஒரு செயல் தான் இது. இதுக்கு துணை போனது வந்து அரசு அதிகாரியும் எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லையாங்க விசாரணை முடிஞ்சால் தான் தெரியும். ஆக ஒரு பெரிய அரசு அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறது வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன்னா 1997 டைரக்ட் ஐபிஎஸ்ஸாக அவர் காவல்துறையில் சேர்றாரு. அவர் வந்து உதவி கண்காணிப்பாளராகவும் எஸ்பியாகவும் டிஐஜியாகவும் ஐஜியாகவும் வேலை பார்த்து இப்போ ஏடிஜிபியாக இருக்கார். இன்னும் அடுத்த ஆண்டு ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கலில் அவர் மாட்டிகிட்டு இருக்கார். விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாமே இந்த விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்ட விஷயங்கள், நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட விஷயங்கள், அது குறித்து தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பத்திரிகைகள்லையும் சொல்கிறாங்க இந்த கடத்தலுக்காக 25 லட்சம் ரூபாய் கைமாறியது அப்படின்னு. அதெல்லாம் என்ன உண்மைங்கிறது தெரியாது, விசாரணையில் தான் தெரிய வரும். விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்காரா, ஏடிஜிபி வந்து இது மாதிரி அந்த காவல்துறை வாகனத்தை பயன்படுத்தினாரா அப்படிங்கிறத கைது பண்ணியிருக்காங்க. அந்த பணம் 25 லட்சம் கைமாறியதா உண்மைதானா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். உண்மை குற்றவாளிகள் இவர்கள் தவிர வேறு யார் இருந்தாலும் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள். ஏன்னா இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பில் இருக்குது. அதனால் தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டனை அனுபவிச்சு தாகணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தாகணும்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி வந்து இதுக்கு பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.